கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு. அநேக நேரம் மனிதருடைய தயவுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, அவங்களுடைய காரியங்களுக்காக, அவங்களால் ஏதாவது நம்மளுக்கு ஆகும்னு சொல்லி அநேக நேரம் நம்ம காத்திருப்பது உண்டு. ஆனால் தேவன் இப்போ சொல்கிறார் நம்மளை பார்த்து, மகனே எனக்காக காத்திரு, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக பொறுமையோடு காத்திரு, திடமனதாயிரு. ஒருபோதும் காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்த விடப்போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவராக இருக்கிறார். எவ்வளவா என் பிள்ளை நேசிக்கிறா, எவ்வளவா என் பிள்ளை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆராய்ந்தறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. காத்திருப்பு அப்படிங்கும்போது ஆண்டவர் என்ன இவ்வளோ நம்மளை காத்திருக்க வைக்கிறாரு. இப்போ ஆசீர்வாதத்தை நான் கேட்டோன்னே கொடுக்கல, அல்ல கேட்டோன்னே ஏன் செய்ய மாட்டாரா அநேக நேரம் நினைப்பது உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். ஆமீன். அதனால் பொறுமையோடு நீங்கள் எதை நினைத்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ இன்னும் அதிகம் அவரிடத்துல வாஞ்சியாய் கேளுங்க. நிச்சயமாய் உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவதில்லை. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தினம்பனதாக இருங்க, கர்த்தருக்கே காத்திருங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் இனிய நாளாக அமைய ஆண்டவர் உங்களோடு கூட நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.